வழங்குவதற்கு திரு சிலம்பரசன் டிஆர் அவர்களை அன்போடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. உங்களோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு சென்னை அமிர்தா CEO ஆஃப் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் திருமதி கவிதா நந்தகுமார் அவர்களை மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருதுகள் 2024. வின்னர் யாருன்னா, சினிமாவை பிடிச்சு நிறைய பேர் சினிமாவுக்கு வருவாங்க. ஆனா சினிமாவுக்கும் மக்களுக்கும் பிடிச்சா மட்டும்தான் அவங்க சினிமாவில இருப்பாங்க. அப்படி தன்னோட திறமையால சினிமாவில நிரந்தர இடம் பிடிச்சவர். சமீபத்துல பார்க்கிங், லப்பர் பந்து போன்ற படங்கள் மூலமா மக்களோட அன்பை பெற்று சினிமாவில் சாதித்து வரும் சாதனை இளைஞருக்கு இந்த விருதை வழங்க இருக்கிறோம். யார் அப்படிங்கறத ஏவில பாத்துடலாம். புதுமுக இயக்குனர்கள், வித்தியாச கதைக்களங்கள், அபூர்வமான கதாபாத்திரங்கள் என தேடி தேடி நடிக்கும் ஹரிஷ் கல்யாண் இந்த ஆண்டின் வித்தியாச நாயகன். தானே முன்னிருக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டாமல் பிற கலைஞர்களோடு சரிசமமாக பங்களித்து சினிமாவுக்கான நியாயம் செய்வதில் தெரிகிறது ஹரிஷ் கல்யாணின் பெருந்தன்மையும் புரிந்துணர்வும். சிட்டி சப்ஜெக்ட் என்ற ஹோம் கிரவுண்டில் பல விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டு வில்லேஜ் சப்ஜெக்டான லப்பர் பந்து படத்திலும் அன்புவாக ஸ்டெம்புகளை தெரிக்க விட்டது அழகு. பார்க்கிங் படத்தில் காரை எங்கே நிறுத்துவது என்பதுதான் கதை. ஆனால் அந்த படத்தில் இருந்து ஹரிஷின் கிராஃப் டாப் கியரில் பறந்து கொண்டிருக்கிறது. பியார் பிரேமா காதல், ஓ மனப்பெண்ணே என எல்லா ஏரியாக்களிலும் இஸ்பேட் ராஜாவாக அவர் வெளிப்படுத்தியது உணர்வுகளின் வானவில். எக்கச்சக்கமாக நடித்து குவிக்காமல் எப்பொழுதும் நல்ல நல்ல படைப்புகளை தேடி பிடித்து நடிக்கிற இந்த தமிழ் சினிமாவின் இனிய நம்பிக்கை நட்சத்திரத்துக்கு நம்பிக்கை இளைஞர் விருதளித்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். நம்பிக்கை நாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். சென்னை அமிர்தா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். நம்பிக்கை இளைஞருக்கான விருது நீங்கள் நம்புகிற ஒரு இளைஞர் கையில இருந்து கிடைச்சிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். ஸோ அவங்க என் மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை தான் என்னுடைய தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த தன்னம்பிக்கைக்கு அடையாளமான என்னுடைய அண்ணன், உங்கள் எல்லாருடைய அண்ணன் சிம்பு அண்ணா கையிலேருந்து வாங்கினதில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதோட அழகான ஒரு மேடையும், இதோட ஒரு ஒரு சிறந்த விருதும், இப்படி ஒரு நிகழ்வும் இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையுமே எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. பட் இந்த நிகழ்வை இன்றைக்கி அண்ணா கையால் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பல சாதனையாளர்கள் முன்னாடி நின்று இன்றைக்கி வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். இட் வில் ஆல்வேஸ் பி க்ளோஸ் டு மை ஹார்ட். அவருக்கு தெரியும் எனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு அவருடைய ஃபேன்ஸ் எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் ஸ்டைலில் தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களுடைய அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் இல்லைன்னா நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இந்த இடத்துல நின்றுருக்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு. அதே மாதிரி விகடன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்துலேருந்து இதை வாங்கிறது ஒரு பெரிய குடிப்பினை வேணும். ஸோ விகடனுக்கும் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் என்டையர் விகடன்
குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதான் தடவை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். அண்ட் அதுவும் அவார்டு வாங்க வரேன், வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அகெயின் சிம்பு அண்ணா கிட்டேருந்து வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர். நாங்கள் வந்து உங்கள் 2 பேருக்கும் இருக்க ஒரு கனெக்டை கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பு அண்ணனோட ஒரு பாட்டு வந்து ஓமன பெண்ணே ஓமன பெண்ணே, உங்களோட படத்தோட டைட்டில் ஓமன பெண்ணே. அண்ணனோட பாட்டு ஆல் வி நீட் இஸ் பியார் பிரேமா காதல், உங்களோட படத்தோட டைட்டில் பியார் பிரேமா காதல். இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி வச்சிங்களா இல்லை தானா அமைஞ்சுதா? ஆக்சுவலி பியார் பிரேமா காதல் டைட்டில் வைக்கும் போது சிம்பு அண்ணா கிட்ட வந்து டைரக்டர் இளன் வந்து பேசினார். ஸோ அவர் வந்து வச்சுக்கோங்க, சூப்பர், நல்லா உங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுனா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. யாரும் அதை அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 நாளில் சொல்கிறேன், இல்லை ஒரு வாரத்தில் சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அது ஒன்று. ஓமன பெண்ணை வந்து சிம்பு அண்ணாவுடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு வந்து ஓமன பெண்ணையில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஸோ அவர் தான் அந்த டைட்டில் கொடுத்தார். ஸோ அங்கேயும் ஒரு கனெக்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இப்போது இது அவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். டீசல் படத்துக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக அவர்கிட்ட கேட்டது. உடனே அவர் வந்து பாடி கொடுத்து என் மேலே வச்சுருந்த அந்த அன்புக்காகவும் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் தேவா அவர்கள் மேலே வச்சிருந்த அன்பனாலே உடனே வந்து பாடி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் தட். இந்த ஒரு பாட்டு இப்போ போட்டிங்க இல்லையா, அள்ளி கொடுக்கும் தாராள பிரபுன்னு ஒரு பாட்டு போட்டிங்களா, அது உண்மையாகவே அள்ளி கொடுக்குற அன்பு அள்ளி கொடுக்குற ஒரு தாராள பிரபு. அதான் நான் அவரை பார்க்குறேன். நன்றிண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணே. அவங்க கேட்டு நீங்க சம்மதிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கேட்காமலே உங்க படத்துல இருந்து ஒரு டைட்டில் எடுத்து இதை நீ வச்சுக்கப்பா அவன் படத்துக்கு அப்படின்னா எதை கொடுப்பீங்க? வச்சுக்கலாம் தம்பி அப்படின்னு ஒரு டைட்டில் எடுத்து கொடுக்கணும் உங்க படங்கள்ல இருந்து. தம்மு வச்சு கூட. புரியலடா. டைட்டில் தான்ப்பா தம்மு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆனந்த விகடன்லேருந்து உங்களை கூப்பிடுறாங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா சரி ஓகே வர சொல்லுங்க. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்ததுன்னா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு எல்லா விகடன் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் உட்காந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு போயிருந்தப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மோடி சாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், சரி சார் டீ கொடுத்துட்டே போய் இருந்திருக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அதை வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. எங்கே போனாலும் எல்லாரும் கேட்குறாங்க, சார் அந்த மோடி சார் பற்றி சொன்னீங்க சூப்பர் சார்ன்னு. ஐயோ நான் சும்மா ஏதோ சொன்னது. அதே அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆனந்த விகடன்றாங்களே, திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டு நம்ம வேற சும்மா இல்லாமல் எதையா சொல்லி, ஏன்னா இன்னைக்கு வேற பயங்கரமா எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இல்லை சார் இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் யோசிச்சேன், 2 வருஷமா நம்ம படமே இல்லை, என்ன அவார்டு கொடுக்க போறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அது வேற யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை சார் நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னேன். என்னன்னா நம்ம எல்லாருமே அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், படத்தில் நடிக்கிறோம், எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பட் வாங்கணும்னா யாராவது கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கும் நம்ம போனோம், வாங்குறதுக்கு மட்டுமே நம்ம அவார்டுக்கு போனோம்னா அப்போ யார் தான் நம்மளுக்கு அவார்டு கொடுப்பாங்க? ஸோ அதனால வந்து சரி கண்டிப்பாக நான் வரேன். அப்புறம் ஹரிஷ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம தம்பி தான் வாங்குறாப்புல, ஸோ அதனால நம்ம இருந்தாகணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து ஹரிஷ் வந்து எனக்கு 2012 ரொம்ப வருஷம் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், இன்னும் ஹர்லியாகவே தெரியும். அவங்க அப்பா எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். பட் என்னன்னா அவன் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் ஹரிஷ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹரிஷ் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஸ்டேஜையும் வந்து அழகாக கடந்து வராப்புல. ஒரு டக்குன்னு டிராஸ்டிக்காக இது அதுன்னு பண்ணாமல் ஒழுங்காக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப். என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு கிராஃப் வந்து அழகாக ஏறுற கிராஃப் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. அது மேலே கீழே போனால் தான் பிரச்சனை. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக என்ன படம் பண்ணுறோம், மக்களுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து ஹரிஷ் கிட்ட இருக்குது. அது வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா வளர்ந்து வர நடிகர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாகவும் இருக்குது, அவருக்கு சூட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் போனார்னா நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. தேங்க்யூ. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆனந்த விகடனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா
நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். பட் வளர்ந்து வரவங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. நான் என்றைக்குமே வந்து வளர்ந்து வர கலைஞர்களை நிறைய பேரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து நான் தான் வளர்த்து விட்டேன், தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றது என்னோட இது கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா எல்லாருமே தானாகவே வளருவாங்க. நம்ம யாரையும் வளர்த்து விட தேவையில்லை. ஸோ அந்த மேடை கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆனந்த விகடன் வந்து வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக இந்த அவார்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக தான் நான் வந்தேன். மற்றும் ஹரிஷ் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் அவார்டு வாங்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து உங்களோட ஃபேனும் கூட அண்ட் உங்களை ஒரு குரு மாதிரி எடுத்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் நீங்க பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பிரதர்ஹுட் கெமிஸ்ட்ரி நல்லாவே தெரியுது. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிப்பீங்களா, அண்ணன் தம்பியா, என்ன மாதிரி கதை இருந்தா நீங்க நடிப்பீங்க ஒண்ணா? இல்ல, கண்டிப்பா ஒரு படம் நடிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நல்ல கதை அமையணும்ல. அமையும் போது படத்தை அண்ணனே டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அதுவும் சூப்பரா இருக்குவே. சொல்லுங்க, லைன் எப்படி இருக்கணும் ஹரிஷ் கல்யாண்? அது நான் சொல்ல முடியாது, டைரக்டர் தான் சொல்லணும். டைரக்டர் நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு வேண்டுகோள். நான் தேர்வு செய்யல, அவரு தான். இல்லைங்க, இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், டைரக்ட் எப்போ பண்ண போறீங்க நீங்க கேட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஒருவேளை அந்த மாதிரி நடந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க சொல்லுங்கண்ணே. சொன்னல இவ ரொம்ப ஸ்மார்ட்னு இப்ப புரியுதா? உங்க ஃபேன் இல்லையா? அண்ட் ஹரிஷ் கல்யாண் உங்களோட லைன் அப்ல இருக்க அடுத்த படங்கள் பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? டீசல் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சுது. அதுலேருந்து ஆல்ரெடி பியர் சாங் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்தது வந்து சிம்பு அண்ணா பாடின பாட்டு திலீப் ராஜா, அதுவும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த பாடலும் ட்ரெய்லரும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த படம் HK15 இன்னும் டைட்டில் வைக்கல. ஸோ அந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விகடனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. என்னென்னா ஒரு 30 இயர்ஸாக வந்து நாங்கள்லாம் வந்து விகடன் வாசகர்கள். அது வந்து குட்டி சைஸாக இருக்கிறதுலேருந்து ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் ஆனந்த விகடன் வந்துருச்சா, அதில் படிக்கிற கதைகளாக இருக்கட்டும், மூவி ரிவ்யூஸ் முக்கியமாக. ஸோ இன்னமும் அந்த மார்க் வந்து எவ்வளோ மார்க் வருது, ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு மார்க் வரும், அதை தாண்டி விகடன்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்போவுமே ஆவலாக காத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விகடனுக்கு ரசிகனாக இருந்து இன்னைக்கு அவங்களுடைய மேடையிலேயே வந்து இன்னைக்கு விருது வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மக்கள் கொடுத்துருக்கிற இந்த நம்பிக்கை எனக்கு அது ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னும் அதிகமான தன்னம்பிக்கையை கொடுக்குது. இது இன்னும் நிறைய தூரம் ஓட வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கமாக தான் நினைக்கிறேன். நன்றி. எஸ்டிஆர்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நாங்கள் கேள்வி கேட்டதெல்லாம் போதும், நானும் கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஹரிஷ் சில கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாருங்க, முறைகிறார் பாருங்க. ஒட்டுமொத்த ஃபேன் சார்பாக அவர் அந்த கேள்வியை கேட்கணும்னு ரொம்ப ஆவலா வந்திருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்படியே இருக்கைகளை போட்டு ஆரம்பிச்சு விட்டுருவோம். கேளுங்க. பல கேள்விகளை பார்த்தவர் அவர்கிட்ட சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சொன்னதான், ரசிகர்களுக்கு நீங்க வச்சிருக்கிற அன்பு வந்து எனக்கு தெரியும், ரசிகர்கள் மேல. ஸோ அந்த அன்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியலப்பா, அது சில பேருக்கு வந்து அவங்க திறமைக்காக ரசிகர்கள் இருப்பாங்க, இல்லை அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக இருப்பாங்க. எனக்கு வந்து என்னை ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நான் கூட யோசிப்பேன், நம்ம அப்படி எதுவுமே பண்ணல அவங்களுக்கு. பெருசாக படங்களும் பெருசாக வர்றது கிடையாது. என்னை வந்து ரஜினி சார் கூட ஒரு வாட்டி கேட்டார், ஸோ நீங்கள் எந்த விதமான படம் பெருசாக வரல, இது வரல, ஆனாலும் உங்கள் மேலே வந்து உங்கள் ரசிகர்கள் வந்து அப்படி ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ரஜினி சார் கேட்டதுக்கும் இதே தான் பதில் சொன்னேன். அதான் சார் எனக்கும் தெரியல, என்ன ரீசன்னே தெரியலன்னு சொன்னேன். அது நான் அவங்களுக்கு எப்படி திருப்பி என்ன என் சைட்லேருந்து நான் என்ன திருப்பி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இனிமேல் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி படங்கள், நிறைய படங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. லப்பர் பந்தில் ஒரு டைலாக் இருக்கும், அதான் ஞாபகம் வருது. பிடிச்சிருக்கு, வேற என்ன ரீசன் வேணும், அவ்வளோதான்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்கவுங்க மேலே வச்சிருக்கிற நானும் என்னையும் அதில் கூட சேர்த்துக்கணும், அந்த அன்புன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த வெற்றி தோல்வி பற்றி ஒரு விஷயம் கேட்டே ஆனது. எனக்குமே பர்சனலாக இது கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. வெற்றியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, வெற்றியோ தோல்வியோ நம்ம என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
வெளியில நம்ம எப்படி வேணா இருக்கலாம், உள்ளுக்குள்ள வந்து வெற்றியை உன் தலைக்கு நீ எடுத்துக்கிட்டேன்னா அது ஒன்று சீக்கிரம் கீழே கொண்டு வந்துடும். அதே மாதிரி தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தலை குனியவும் தேவையில்லை. எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா வெற்றியும் தோல்வியும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு பாடலாசிரியர், பாடகர், இயக்குனர், நடிகர், அது எல்லாருக்குமே தெரியும். இதில் எந்த சிலம்பரசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலாக எனக்கு டைரக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் நடிக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற வேலையெல்லாம் யாராவது பார்த்துப்பாங்க, நம்ம போனோமா நடித்தோமா வந்தோமான்னு இருக்கலாம். ஸோ அதனால அப்படி நீங்கள் சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நான் ஆக்டிங்கை சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, உங்கள் படத்தில் நீங்கள் இப்போ எனக்கு வந்து லூசு பெண்ணே பாட்டுடைய மிகப்பெரிய ஃபேன், கண்டிப்பாக நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எழுதி பாடியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட இதை 10,000 தடவை சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கே போர் அடிச்சிருக்கேன் சொல்லாதரான்னு நீங்கள். ஸோ அந்த மாதிரி எழுதி உங்கள் படத்தில் நீங்கள் எப்போ பாடுற மாதிரி இருக்கும்? அடுத்து மேபி STR 49ல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் STR 49க்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம் தான் அந்த படத்தை STR அண்ணனுடைய 49 STR 49 இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்துக்கும். அதுக்கப்புறம் தக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தக்ஸ் சம்மந்தமாக. இந்த நாயகன் படத்தில் வந்து அந்த குட்டி பையன் வந்து கமல் சார்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தாத்தா நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ட்டு. ஸோ தக்ஸில், அதாவது தக் லைஃப்பில் படத்தில் வந்து நீங்கள் நல்லவரா கெட்டவரா? டேய் இதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கூடா, இதெல்லாம் கேட்குறேன். நல்லவரா கெட்டவரான்னு படம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிண்ணே, படத்துல விட்டுருங்க. இப்போ கேட்குறேன், நீங்க நல்லவரா கெட்டவரா? நல்லவனா கெட்டவனான்றது முக்கியம் இல்லைம்மா, நல்ல மனிதனா நம்மளா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய அப்கமிங் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இருக்காங்க. சினிமாவில் மட்டும் இல்லை, எந்த துறையாக வேணா இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், நீங்கள் எனக்கு இவர் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது? நிறைய பேர் இருக்காங்க. சாய் அபியங்கர், அந்த மியூசிக் டைரக்டர், அவர் தான் STR 49 பண்ணுறாரு. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டேலண்டடான ஒரு பையனாக இருக்கார். அவருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு நம்புகிறேன். சூப்பர்ண்ணா. நீங்கள் நிறைய பேரை இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறீங்க. அதனால தான் அந்த கேள்வியை, அறிமுகம் மீன்ஸ் லைக் ஒரு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மேடை, அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதாண்ணா, நோட்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆனா உங்களை நாங்க எஸ்கேப் ஆக விட மாட்டோம். அடுத்து மறுபடியும் இன்னொரு செஷன் ஒன்று வச்சிருக்கோம். இதுல என்னன்னா, ஒரு சில பரிசுகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். அதாவது உங்களோட ட்ரேட்மார்க் பொருட்கள் அப்படின்னு சிலது இருக்கும்னு. இப்போ உங்க படங்கள் பாக்குறவங்க மட்டும் கிடையாது, நாங்க உங்க படங்களை ஆரம்ப காலத்துல இருந்து ரசிச்சவங்களா அப்போயில இருந்து எல்லா பொருட்களையும் நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம். அதை வச்சு ஒரு செஷன் தான். அந்த பொருட்களை ஒன்னொன்னா கொண்டு வந்துருமா? ஒரே பொருள் விருது மாதிரி ஒன்னே ஒண்ணு தானே கொடுக்க போறீங்க. அது என்னங்கறத நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். யாருக்கா தெரியும்னா எல்லாம் ஒரு சவுண்ட் போடணும்பா. அவரோட பாத்துட்டீங்களா? நீங்க கொடுத்த டைட்டில் தம் படத்துல நீங்க அடிஞ்சிருந்த அந்த வயர் சொன்ன உடனே நம்ம ஆட்கள் ஷார்ப்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே அவருக்கு இந்த படம் வந்த புதுசுலனே அருணாக்குடி கட்டணமோ இல்லையோ 50 பேர் அந்த கருப்பு கயிறை கையில கட்டி தெரிஞ்சோம். அண்ணன் தான் உங்களுக்கு கட்டி விடணும். அண்ணே, அந்த அன்பு பரிசை நீங்களே உங்க திருக்கரங்களால மாட்டி விடுங்க. தேடி 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 அலைஞ்சாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் வேணும்னு அந்த பீரியட் ஃபுல்லா எல்லாம் அதை மாட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஐடியா எப்படி நான் வந்துச்சு? டிஃபரெண்டா ஒன்னு பண்ணனும்னே இந்த வயர் எப்படி கொண்டு வந்தீங்க? ஏதோ மோட்டரோ ஏதோ பைப்போ எதுலயோ இருந்த வயர் அந்த டைம்ல. சோ கையில எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு எடுத்து அவசரமா சுத்தி கட்டிட்டு போயிட்டேன். அது வந்து ஏதோ புடிச்சு போய் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா படத்துலயும் அதை கட்ட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. சோ அப்படிதான் அது வந்தது. அது பிளான் பண்ணி பண்ணவே இல்லை. சூப்பர். சோ நீங்க எது பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகும். அதுல இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஐகான் பொருள். அடுத்து இன்னொரு விஷயம் வச்சிருக்கோம் அண்ணே. இது சும்மா சாதாரணமா மோட்டர் வயர் எடுத்து கட்டிட்டு அண்ணன் சும்மா சொல்லிட்டு போனாங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். வடபழனியில அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்பெல்லாம் நிறைய இந்த ஆக்சசரி சாமான்லாம் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எழுத்து போட்ட மாதிரி ஒரு பிளேடு, செயின், அதெல்லாம். ஸோ அதுல வந்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஸ்கூலுக்கு போட்டு போகும்போது PT சார்லாம் திட்டிருக்காரு என்ன. கடையில வாங்கி போட்டிருந்தா அது சாதாரணமா கடந்திருக்கலாம்.
ஆனா எஸ்டிஆர் அவர்கள் அவருடைய கையால உங்களுக்கு இதை கட்டி ஆமா. விட்டுருக்காரு. இது நான் எவ்வளவு வந்து- பொறுப்புணர்வா உணர்றீங்க? இதில் போய் ஃப்ரேம் பண்ணிடலான் இருக்கேன் அதை. அடுத்தது கொஞ்சம் வருஷத்துல இது சோவனியராக மாறிடும் நினைக்கிறேன். கீழே இதை மாட்டிட்டு அந்த சிக்னலை போடாம இருந்தா அப்புறம் மாட்டினதுக்கு என்ன மரியாதை? ரொம்ப ரொம்ப நன்றி.